மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் சந்தேக நபராக விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட ஐடி ஊழியர் சதீஷ் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். சதீஷை சிக்க வைக்க நினைத்தவர் யார் என்பது குறித்தான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்களை தேடும் பணி எவ்வளவு விரைவாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? சென்னையில் நேற்று 5 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் ஒன்று வந்தது. இந்த கடிதமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக மோப்பனாய் பிரிவினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் போலீசாருடன் சென்று அந்த பள்ளிகள்ல சோதனை மேற்கொண்ட போது அந்த இமெயில் கடிதமானது புரளி என்பது தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக பட்டினப்பாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்களானது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு நிலை மற்றும் தலித் மக்கள் மீதான அக்கறை குறைந்திருப்பதாகவும் இது போன்ற விவரங்களின் கவனத்தை திசை திருப்பதற்காக இந்த பள்ளிகள்ல வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் உடனடியாக இதனை நீக்கக்கூடிய அந்த இதை உளவுத்துறையிடம் தாங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த வெடிகுண்டை செயலிழக்க தேவையான அனைத்து வகையிலான கோடுகளையும் உளவுத்துறையிடம் கொடுத்து இந்த காவல் ஆணையர் அவருக்கும் நன்றி என பல்வேறு தகவல்கள் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அதில் ஒரு செல்போன் எண்ணும் குறிப்பிடப்பட்டு இமெயிலில் வந்திருந்தது. அதனால பட்டினப்பாக்கம் போலீசார் அந்த செல்போன் எண் யாருடையது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அந்த செல்போன் எண்ணை வைத்திருந்த செம்மஞ்சேரி பகுதியை சேர்ந்த ஐடி ஊழியரான சதீஷ் என்பவர்களை அழைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவருக்கு ஏதேனும் பகையாளி உள்ளனரா, அவருக்கு தெரிந்த நபர்களுக்கு யாரேனும் இந்த செல்போன் எண் வாங்கப்பட்டு கொடுத்துள்ளதா என்பது தொடர்பாக பல்வேறு விசாரணை அவரிடம் நடத்தப்பட்ட நிலையில அவரை சிக்க வைப்பதற்காக அவரது செல்போன் எண்ணை அந்த இமெயில் ஐடியில சேர்த்திருப்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த இமெயில் எந்த ஐடியில் இருந்து வந்துள்ளது என்பது தொடர்பாக தற்போது விசாரணையை முடக்கி விட்டுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே இதே போன்ற வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக சென்னையில வந்த வண்ணம் இருப்பதால் மொத்தம் 18 வழக்குகள் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரிடம் வழங்கப்பட்டுள்ள நிலையில இந்த வழக்கும் தற்போது மாற்றப்பட்டு அந்த ஐடி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.